40 கேள்வி 40 கேள்வியும் கஷ்டமா போட மாட்டாங்க. ஒரு 5 கேள்வியில கொஞ்சம் கஷ்டமா போடுவாங்க. அப்ப மிச்ச கேள்வியில எல்லாம் நீங்க மார்க்ஸ் எடுக்கணும்ங்கிறதுல இது வாரது அதையும் விட நல்ல லேசான கேள்வி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியா, ஒரு படம் ஒன்று இப்படி இருக்குது. இதுல ஆஹ் இப்படியே இருக்குது. இத வந்து சரியா மேல இருந்து ஒரு ஆள் பார்க்காருன்னு சொன்னா அவருக்கு எப்படியாவது விளங்கும் என்கிறதா இங்க கேள்வி. மேல இருந்து தூரத்தில இருந்து பார்த்தா அது எப்படி விளங்கு. அடுத்தது இப்படி ஏணிப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஏணிப்படி மாடிப்படியை கண்டிக்கிறீங்க. மாடிப்படியை நீங்க கண்டிக்கிறீங்க, அது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் மாடிப்படி, அப்படித்தானே? மாடிப்படி இப்படி இருக்கும். அதை நீங்க வீட்டுக்கு போய் இவடத்தை நின்று சரியா நீங்க இந்த மாடிப்படியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி விளங்குமா? இதே மாதிரி விளங்குமா மாடிப்படி? நீங்க முன்னுக்கு போய் சரியா மாடிக்கு முன்னுக்கு போய் இதை வாங்குறீங்க, அது எப்படி விளங்கும்? இப்படி 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 இப்படித்தான் விளங்கும். என்ன முன்னுக்கு கோடு 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 போன மாதிரி தான் விளங்கும். படி 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 படியா. அப்ப இத நாங்க பாக்குற பாடம், இந்த பாடம் தான் வந்து தூர இடைவெளிகளை இனங்காண்ற. அப்ப உதாரணத்துக்கு டெஸ்டுக்கு ஸ்டார்ட்ல இருந்து போனோம்னு சொன்னா ஒன்று வந்து மேல இருந்து பாக்குற ஒரு ஆள் மேல இருந்து பார்த்தாருன்னு சொன்னா அது இப்படி விளங்கு. ஃபர்ஸ்ட் முதலாவது சரியா அவருக்கு வந்து இந்த போட்டிக்கிற மாதிரி இதுல இப்படியோ ஒன்று இருக்கேன்னு சொன்னா இத அவர் மேல இருந்து பார்த்தாருண்டா அவருக்கு இங்க இருந்து மேல இருந்து பார்க்காரு. அதாவது நீங்க இப்படி குனிஞ்சு பார்க்கிற மாதிரி மேல இருந்து பார்க்காரு. அவருக்கு எப்படி விளங்கணும்னு சொன்னா இந்த அறைக்கு தானே கூறு, இந்த அறைக்கு தானே கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அறைக்கிற கூறு வந்து அவருக்கு ஒரு டொட் மாதிரி வரும். சரியா, அதாவது இப்படி என்றாலும் சரி, இப்ப ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆறடம் வந்துட்டு கூறா வரும், டொட்டண்டு வரும். சரியா, அடுத்தது இந்த போறது போக போக அப்படியே பார்க்கக்குள்ள அப்படியே வந்து தொங்கல் தானே, இந்த தொங்கல் வந்து வட்டமா உண்டாயிருக்கும். அப்ப இத பார்க்கக்குள்ள மேல இருந்து பார்க்கக்குள்ள அது எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த வடிவத்தில் அவருக்கு விளங்கு. சரியா, விளங்கி நன்றார்கள். அப்ப ஒரு ஆள் கேட்காரு, நான் வந்து சரியா இப்படி ஒரு பீரிஸ் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இது பிங்கான், பிங்கான மேல இருந்து பார்த்தாரண்டா அவருக்கு எப்படி விளங்கும்னு சொன்னா ஒரு பிங்கான எடுத்து பார்த்து கொள்ளுங்க. அவருக்கு எப்படி விளங்கும்னு சொன்னா இந்த வட்டம் இருக்குதானே, இந்த வட்டம் ஆக பெருசா உண்டாரி மேல இருந்து பார்க்கக்குள்ள இந்த வட்டம் ஆக பெருசு. அதுக்குள்ளுக்கு நடுவுக்கு ஒரு வட்டம் ஆயிரம் இருக்குதானே, நடுவுக்கு அந்த வட்டம் ஆயிரம், அந்த வட்டம் இப்படி விளங்கும். சரியா, அப்ப அவருக்கு மேல இருந்து பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி, அதாவது இந்த கோண வடிவம் இல்ல, அதாவது சிட்டியா வட்டமாயி இந்த இது மாதிரி வரும். சரியா, இன்னொன்று இப்படி என்று குவல நான் கீற விளங்குதா? இப்படி ஒரு குவலை எப்படி இருக்கு, இதுக்கு எப்படி வரும் என்று கேட்டா சரியா மேல இருந்து இருந்து பார்க்காரு என்று சொன்னா இது நீட்டம் தானே, ஒரே நீட்டு தானே. சரியா, ஒரே நீட்டு சொன்னா இப்படி வட்டம் வரும். இது எந்த இது எந்த வட்டம் என்று கேட்டா இந்த தலை இந்த வார வட்டம். சரியா, இங்க எல்லாம் கைப்பொடி ஒன்று இருக்குதானே, கைப்பொடிக்கு இப்படி ஒரு கோடு. சரியா, கைப்பொடி வந்தா இந்த கைப்பொடி வந்தா இப்படி ஒரு கோடு. ரைட், இதொன்று இன்னொன்று
இப்படி வச்சு இப்படி நிக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி நிக்கு. சரியா? இது எப்படி வரும் என்று கேட்டா இது பெருசுவா. இதுல வாய் வந்து அதாவது இதுல வாய் பெருசு, இது கீழே உள்ளது சின்னது. அப்ப இந்த வாயை பெருசுக்கு நம்ம ரவுண்டு இதுக்குள்ளுக்கு இந்த இதானே இது வந்து இதுக்குள்ள இது. அப்ப இது அடுத்தது இந்த ஆகிற கைப்பிடிக்கு இப்படி ஒரு கோடு. இந்த கைப்பிடி இந்த ஆகிற கைப்பிடிக்கு இப்படி ஒரு கோடு. அப்ப இதுக்கு வந்து இதுவும் இதுவும் ஒன்று தானே, ஏன் இதுக்கு நடுவுக்கு வட்டம் வரல அப்படின்னு சொன்னா சரியா, இந்த இது வந்து இது நீட்டுக்கு ஒரே நீட்டுக்கு இருக்குது, ஒரே நீட்டுக்கு அந்த வட்டம் முழங்காது எல்லாம் ஒன்றுதான். ஆனா சில சொக்கோள் இருக்குது, கோளைகள் இருக்குது, நடு உள்ளுக்கு குனிஞ்சு போயிருக்கும். அப்ப இந்த வட்டம் ஒன்று இந்த அரைக்கிற வட்டம் ஒன்று தான் இது. விளங்கிட்டா? இன்னொன்று மேலகுறன் இப்படி கப்பன் சோசர் சொல்லுவாங்க. இப்படி வச்சிருக்காங்க. இது எப்படி வரும் யாருக்கா தெரியுமா? மேல இருந்து பார்க்கக்குள்ள இந்த அரைக்கிற வட்டம் இப்படி சரியா, இது நீட்டுக்குத்தான் இருக்குது. ஓகே, இப்ப இந்த அரைக்குது ஆக பெருசி, அது இப்படி. அடுத்தது சோசருக்கு வந்து இப்படி. கிளியரா? அதுல கைப்பிடி இந்த அரைக்கிற கைப்பிடி இப்படி. விளங்கினார்கள்? ரைட், ஓகே. இது வந்து நாங்க மேல இருந்து பார்க்கக்குள்ள சரியா. ரைட், இன்னொன்று பாப்பா. இப்படி சரியா, பெட்டி அடிக்கிறாங்க. எத்தனை பெட்டி அடிக்க வைக்கிறீங்க? எத்தனை பெட்டி கையில காட்டுங்க. 3 பெட்டி. தவிடு 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 3 பெட்டி அடிக்கிறீங்க. மேல இருந்து பார்க்கக்குள்ள யார் அலையிலும் கீறி காட்டு, கீறி காட்டுங்க பாப்பா. சும்மா அவங்கள பின்னிக்கு கொப்பில மேல இருந்து பாக்குறாரு. ஒரு ஆள் மேல இருந்து இப்படி பாக்குறாரு. அவருக்கு எப்படி உள்ளங்க? வெரி குட் ஜானா. ரைட், வெரி குட். கீறி காட்டுறாங்க. எது சரின்னு சொன்னா சரியா, இப்படி உள்ளங்க சரியா, இந்த மாதிரி விளங்கு. ஏன் இப்படி சொன்னா மேல இருந்து பார்க்கக்குள்ள இந்த அரைக்கிற பெட்டியும் இந்த அரைக்கிற பெட்டியும் தான் சரியா, நெட்டுக்கு இருந்து பார்க்காத இப்படி விளங்கு. ரைட், அடுத்தது இன்னொன்று. இப்ப இனி வந்து இப்படி பாக்குறது. இந்த கேள்விகள் வரக்குள்ள நாங்க என்ன செய்ய கட்டாயம் இவர் எங்க இருந்து பாக்காரன்னு பார்க்கணும் சரியா. ஒன்று மேல இருந்து பாக்குற, இங்கால இருந்து பாக்குற, அல்லது இங்க முன்னுக்கு இருந்து பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்தது பின்னுக்கு இருந்து பாக்குற, இங்கால இருந்து பாக்குற, திசைகளை போட்டு இந்த பக்கம் மறந்து பாக்காரு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இப்படி தரக்குள்ள நாங்க வந்து ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன இப்படி மாதிரி நாங்க பாக்குறோம் நினைச்சு பார்த்து நாங்க ஆன்சர் எடுக்கணும் சரியா. அப்ப இந்த கேள்விக்கு நான் இந்த போடுறேன், பிடிஎஃப் போடுறேன், எல்லாத்துக்கும் இல்லை. இன்றைக்கு நாங்க இந்த பாடத்தை முடிக்கலாம்னு பாக்குறேன். எல்லாத்துக்கும் இல்லை, நான் குறிப்பிட்ட காட்டுறதுகளுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க சரியா. அதுக்கப்புறம் பாஸ் பேப்பரை பார்த்துட்டு இதுக்கு நிறைய மினக்கெட தேவையில்லை, என்னடா லேசான கேள்வி வாரது. பாஸ் பேப்பரை பார்த்தோம்னு சொன்னா மிச்சம் 8 கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி இருக்குது. அதையும் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஆன்சர் ஓகே குயிக்கா வந்துடும் சரி. இப்ப முதலாவது
மேல இருந்து பார்க்கக்குள்ளையா இந்த அரைக்கிறதுக்கு முதலாவது கேள்வி இப்படி மேல இருந்து இந்த அரைக்கிறத மேல இருந்து பார்க்க போறாரு ஒரு ஆள் பார்த்தா என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லுங்க கையை காட்டுங்க என்ன ஆன்சர் கிடைக்கும் முதலாவது கொண்டு ஏன்னு கேட்டா இந்த குவிதானே இந்த குவியக்குள்ள நடுவுக்கு ஒரு ரவுண்டு மாதிரி ஒன்று வரும் சரியா கட்டாயம் இந்த ரவுண்டு வரும் நடுவுக்கு குவியக்குள்ள சரியா அடுத்தது இந்த வட்டம் தான் இந்த இருக்கிற வட்டம் நல்ல ஒரு கேள்வி முதலாவது வித்தியாசமான ஒரு கேள்வி எப்படின்னு சொன்னா இப்படி குவிஞ்சி சரியா கண்டிருக்கின்றேன் முதலாவது இப்படி இருக்கு இதை பார்க்க கொள்ள சொல்லுங்க இந்த கீழே உள்ளது விளங்குமா மேல இருந்து நாங்க இப்ப பார்க்க கொள்ள இந்த கீழே இருக்கிறது விளங்குமா விளங்காது ஏனென்றா இதுல வாய் கொஞ்சம் பெருசு என்ன அப்ப இதுக்கு கீழே வாடுறது இங்க இதுக்குள்ள வாரதெல்லாம் விளங்காது ஆனா இதை கவுட்டு வச்சா விளங்குமா விளங்காதா அது விளங்கு இதை மத்த பக்கம் மாத்தி வச்சு அந்த அறிகிறது சின்னனா இப்படியும் சரியா அடுத்தது வந்து பெருசா இப்படியும் வரும் இதை கவுட்டு வச்சா ஆனா இதை மேல இருந்து பார்க்கக்குள்ள இந்த அரைக்கிற கீழே வாரது வராது மேல இந்த அரைக்கிற மட்டும் வரும் இந்த நடுவுக்கு குவியறதுக்கு அவடத்தை வந்து கருப்பு டாட் மாதிரி வரும் என்ன நடுவுக்கு குவியுது சரியா ரைட் அப்ப அதுக்கு முதலாவது ஆன்சர் ஓகே ரைட் இதுக்கு முதலாவது ரெண்டாவதுக்கு யாருக்கு சொல்லிடும் ரெண்டாவதுக்கு கையில காட்டுங்க ஆன்சர் ரெண்டாவதுக்கு முதலாவதா சரியா எப்படி என்று பாப்போம் மேல இருந்து பார்க்கக்குள்ள ரெண்டாவதுக்கு நாங்க மேல இருந்து பார்க்கக்குள்ள இந்த இருக்கிற வட்டம் ஓடுறதுக்கு போ இந்த இருக்கிற வட்டம் சரியா இவடத்துக்கு இந்த இருக்குது ரைட் அடுத்தது இதுக்கு உள்ளு கொண்டு இந்த ஒரு வட்டம் வருமல்வா இந்த ஒரு வட்டம் வருமி அப்ப இந்த வட்டத்தை நான் இந்த உள்ளுக்கு கீறேன் அடுத்தது வந்து இந்த வழியை விட பெரிசா தான் இந்த அதிகம் இருக்கு அப்ப அது ஆக பெரிசா வரும் சரியா அடுத்தது இந்த கைபிடி இருக்குது கைபிடி எந்த வட்டத்துல இருந்து வருமான்னு சொன்னா இந்த அரைக்கிற வட்டத்திலோட வரும் சரியா அப்ப இது எங்க இருக்குது எத்தனையாவது விட என்று கேட்டா முதலாவது விட சரியா இந்த மூணாவது காட்டிக்கிறது இந்த சோசருக்கு இந்த அரைக்கிறது டிஸ் இதுக்கு வந்து கைபிடி வச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க இது பிள்ளை ரெண்டாவது பிள்ளைன்னு சொன்னா நடுவுக்கு அந்த ஜக்கடை வந்து உள்ளு குறிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு வட்டம் மட்டும் வரணும் ஆனா இது வந்து வட்டம் இல்லாததுனால ரெண்டாவது பிள்ளை மூணாவதுக்கு ஆன்சர் இஜாஸ் எத்தனையாவது மூணாவதுக்கு இந்த அரைக்கிற கூறு அரைக்குது இந்த கூறுக்கு நிச்சயமா ஒரு கூறு வரும் அடுத்தது இவ்விடத்தை வந்து சரியா இப்படி ஒரு இது உங்களுக்கு விளங்கு இந்த அரைக்கிற இடத்த ஒன்று விளங்கு அடுத்தது இது ஆக கீழே ஆக பிரிசொண்டு விளங்கு அப்ப இது எங்க இருக்குது என்று பார்த்தா மூன்றாவது அரைக்கு ரைட் அடுத்தது பாப்போம் ஐந்தாவதுக்கு விட சொல்லக்கூடியார்கள் நாலாவதுக்கு என்ன விடைன்னு சொன்னா இந்த இதுக்கு கூறு இருக்குது இந்த கூறு நிச்சயமா கூறு வரும் கூறு உள்ளது மூணாவது தான் இருக்கு மூணாவது தான் ஆன்சர் அடுத்தது ஐந்தாவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் ஐந்தாவதுக்கு இந்த அரைக்கிறதுக்கு நீட்டுக்கு எல்லாம் ஒரே நீட்டம் சரியா
அப்ப ஒரே நீட்டம்னு சொன்னா ஒரு வட்டம் வரும். இதுவும் அடுத்தது வந்து ஒரே வட்டம். அப்ப அடுத்ததுக்கு இப்படி வரும். ஆனா சரியா இந்த இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசம். இதுல வாய் பெருசி சரியா உள்ளுக்கு வந்து சின்னன். அப்ப நிச்சயமா இந்த இது வந்து இதுக்குள்ள ஒரு சின்னனா ஒன்று வரும். அப்ப இப்படி வாரது மூணாவது அறி. இதுக்கு எப்படின்னு சொன்ன இந்த அறிகிற படம் மூணும் வந்து ஒரே மாதிரி இப்படி வாரதுக்கு தான் இது வரும். ஆறாவதுக்கு எப்படி வரும்? மேல இருந்து பார்க்கக்குள்ள ஆறாவது தெரிஞ்சாக்கள் கை வைத்தலாம். எத்தனையாவது? ஆறாவது. மேல இருந்து பார்க்கக்குள்ள வெரி குட். முதலாவதுங்கிறது சரி. முதலாவது சரி. ஏன் இங்க இருந்து நாங்க பார்க்கக்குள்ள இந்த அரைக்கிறதும் இந்த அரைக்கிறதும் இந்த அரைக்கிறதும் தான் எங்களுக்கு விளங்கு. அப்ப நீட்டுக்கு வார மாதிரி மூணும் வார மாதிரி ஒரு ஆள் இது காட்டுது. இது எப்படி வார இங்கால சீட்டா மாறி நுஹா எத்தனை விட மூணாவதா? முதலாவது ரைட். அடுத்தது 10க்கு பாபம் ஆன்சர். 10க்கு ஆன்சர் காட்டு. மற்ற விட்டு விட்டு போறேன் ஏனென்றா அது முடிக்கலாம்ன்றதுக்காக வேண்டி நீங்க செய்யுங்க. நான் ஆன்சர் அனுப்புறேன். 10ஆவதுக்கு 2வது. ஏனெண்டா இந்த கூறு அரைக்குது. கூறு அரைக்கிறதுக்கு நிச்சயமா கருத்த புள்ளி வரணும். கருத்த புள்ளி வாரது 2ஆவதுல அறி. அடுத்தது இதான் நாங்க இப்ப பார்த்திருக்கிறோம். அடுத்தது வந்து 16. பாத்திமா 16க்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன வரும்? 16 ஒன்று. வெரி குட். முதலாவது வரும் 16க்கு. 17க்கு என்ன வரும்? 17க்கு சசிகா 17க்கு 17 எத்தனையாவது? 17க்கு முதலாவது. 17க்கு விலங்கல் என்றாக்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இருக்கிற பெரிய வட்டம் இந்த அறிக்கை சரியா. அடுத்தது இதுக்குள்ளுக்கு இருக்கிற வட்டம் இந்த அறிக்கை. அடுத்தது கைபுடி இருக்குது. கைபுடி சரியா இதுக்கு நேருக்கு தான் இருக்குது. அப்ப இவடத்தை வரும். இங்க அலையும் இங்க அலையும் 2 பக்கமும் கைபுடி. அப்ப இப்படி வரும் சரியா. இங்க 3ஆவது இது எப்படி வார? 3ஆவது கொஞ்சம் பேரு காட்டியிருந்தாங்க. எப்படி வாரு? இந்த அரைக்கிற வாய் இது. இந்த அரைக்கிற வாய் தான் இது. இந்த உள்ளுக்கு வாடுறது இந்த வாடுறது இதுக்குள்ள இருக்கிறது இந்த அரைக்கிறது. அப்ப இது என்ன? 3ஆவது காட்டுறாக்களுக்கு சரியா. அப்ப 2 தான் 2 வட்டம் தான் வரும். அடுத்தது வந்து 23ஆவது காட்சி. 23ஆவதுக்கு ஒன்று. ஏனடா கூறா வாரது
நிச்சயமா கருத்த டொட்டோட வரும். சரியா? அப்ப முதலாவதான் கருத்த டொட்டோட வருது. அடுத்தது 24வது பாப்போம் என்ன ஆன்சர். 24வது 24 மேலிருந்து பார்க்கக்குள்ள இப்படி உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஆன்சர். சரி, இப்படித்தான் இந்த படம் காட்டிக்கிறாங்க. சரியா? இப்ப அவங்கள மேல இருந்து பார்க்க விட்டா, சரியா, மேல இருந்து பார்க்க விட்டா உங்களுக்கு எது இப்படி விளங்கும்? இங்க இருந்து நீங்க பாக்குறீங்க, பார்த்தா இது இங்க இப்படி விளங்கும். இதுவும் 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 தான் அவங்களுக்கு விளங்கும். அப்படித்தானே? அப்ப என்ன ஷேப்ல இருக்க போதுன்னு சொன்னா இப்படித்தான் இருக்கு. இந்த ஷேப்ல தான் மேல இருக்கிறது, இந்த அரைக்கிறது இது, இந்த அரைக்கிறது இது, இந்த அரைக்கிறது இது, இந்த ஷேப்ல தான் வரும். சரியா? ஒரு ஆளை வந்து இந்த முன்னுக்கு இங்க இருந்து நாம இப்படி பாக்குற மாதிரி பார்த்தா எந்த உருவம் வரும்? எந்த உருவம் வரும்? முன்னுக்கு இருந்து பார்க்க விட்டுறாரு, என்ன உருவம் பாப்போம். ஆன்சர் இது வரும். முன்னுக்கு இருந்தே பார்க்க விடுறது அவருக்கு எப்படி கிடைக்கும்? சரியா? இப்படி கிடைக்கும் ஆன்சர். முன்னுக்கு இருந்து இப்படி பார்க்கக்குள்ளதானே விளங்குது. இந்த அரைக்கிறது இந்த அரைக்கிறது மட்டும் இப்படி விளங்கு. சரியா? இந்த மாதிரி இது விளங்கு. முன்னுக்கு இருந்து பார்க்க விட்டா ரைட். அவருக்கு இங்க இருந்து பார்க்க விடுறா எப்படி விட யாருக்கு தெரியும்? எப்படி கிடைக்கும்? அது வந்து இப்படி நீட்டா வரும். சரியா? நீட்டா அவருக்கு இங்க மாதிரி இங்க பார்க்கக்குள்ள நீட்டா விளங்கு. இந்த ஷேப் இல்ல, கடை ஷேப் இது இல்ல. இங்கால இருந்து பார்க்கக்குள்ள இந்த மாதிரி வரும். விளங்கித்தா? அடுத்தது 25க்கு என்ன வரும்? 25க்கு ரெண்டாவது. ஏனெண்டா இந்த அரைக்கிற செவ்வகத்தின் இந்த பெட்டியும் மேலிருக்கிற இந்த பெட்டியும் தான் அவர் மேல இருந்து பார்க்கக்குள்ள இது இது விளங்கு. ரெண்டாவது சரி. அடுத்தது மேலிருந்து பார்க்கும்போது தோன்றும் ஒரு விதம். சரி, இப்ப என்னண்டா, சரியா, இப்ப தந்திருக்கிறாங்க நாங்க பார்த்தது இந்த உருவத்தை பார்த்தா இப்படி விளங்குமண்டி. அடுத்த விநாயகங்களுக்கு தரப்பட்டிருக்கு அந்த பார்த்த வடிவம் வருகிறது. சரியா? இந்த இருக்கிறது விளங்குது எங்களுக்கு. இது உண்மையான உருவம் என்ன? இதை வச்சு கண்டுபிடிக்கணும் என்ன உண்மையான உருவம் வரும் என்று பாக்குறாங்க. அப்ப இதையும் விளங்கப்படுத்துறார். ஒரு ஆளுக்கு வந்து, சரியா, ஒரு ஆளுக்கு பார்த்தாரு, அவர் வந்து அவருக்கு வந்து இப்படி என்று விளங்குது, இப்படி என்று விளங்குது.
இதுக்கு சரியான உருவம் என்ன வரையலாம்? இப்படி என்ன இதுக்கு உருவம் ஒன்று சொல்றேன். இது வருமங்கிறாங்க, கை வைக்கலாம். இந்த ஆறுகிற டிசைன் இது, இந்த ஆறுகிற பார்த்தா இது வருமங்கிறாங்க. வராது என்ன ஏன் என்று கேட்டா கைப்பிடிய காணல். கைப்பிடி இப்படி போட்டிருந்தா தான் இது வரும். என்ன கைப்பிடி இல்ல, அப்ப இது வராது. சரி, இது வருமா? இது வருமா? இது வருமான்னு ஒரு ஆல்ரெடி சொல்லுது. இது வருமா? இது வருமென்றார்கள், இது வரும். இது வராது. ஏன்? இந்த நீட்டு ரெண்டு ஒன்று. சரியா? ஒன்று சொன்னா இந்த அறைகிற வாய் மட்டும் இதுக்கு வந்து இந்த வட்டம் மட்டும்தான் வரும். இங்க உள்ள கொண்டு வரதுனால இந்த வர்றது வரும். இது பெருசி, இது சின்னது. ஆகவே இதுக்கு இது வரும். விளங்கிதா? அப்ப எங்களுக்கு அந்த தந்திரிக்கிற கேள்வி எல்லாம் என்ன மாதிரின்னு சொன்னா, சரியா, இப்ப அந்த உருவத்தை வச்சு நாங்க மதிக்கணும் எது செட் ஆகும். அப்ப இங்க பாப்பா, முதலாவதுக்கு எது செட் ஆகும்னு சொல்றார்கள்? 26வதுக்கு, 26க்கு எது செட் ஆகும்? சஞ்சய் என்ன வரும்? ரெண்டாவது. ஆன்சர் ராங். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு எப்படி நாங்க உருவம் எடுக்கலாம்? இந்த அரைக்கிறதுக்கு பெரிசா ஒன்று வருகுது, இதுக்குள்ள அடிக்கிற இந்த அரைக்கிற ஒன்று வரும். அப்ப இப்படித்தான் வரும் எங்களுக்கு. சரியா சஞ்சய்? ஆனா இது வந்து இன்னொன்று வந்து இது, அப்ப இதுல ஆக பெருசு ஒன்று இருக்கும், அத ஆக இப்படி பெருசடினா தான் வரும். ஆகவே முதலாவது தான் சரியானது. அடுத்ததுக்கு எது வரும் பாப்போம். 27வதுக்கு மூன்றாவது. ஓகே. 28, 28 மூன்றாவது. ஓகே. 29, 29 ஒன்று. வெரி குட். 29க்கு ஒன்று. ஏனென்றா இந்த அரிக்கிறது இந்த அரிக்கு, இது வந்து இந்த அரிக்கு, இது வந்து இந்த அரிக்கு, மேல இருந்து பார்க்கக்குள்ள. அடுத்தது யார் கேட்டீங்கன்னு பார்ப்போம். 30க்கு எது வருமா? 30க்கு சஞ்சய் ஆன்சர் காட்டுங்க. 30க்கு ரைட், இது வரும். ஏன் இது வராது? இது வாரேன்னு சொன்னா இது பெரிய வட்டம், இது உள்ளுக்கு சிறிய வட்டம். அப்ப இப்படி வந்திக்கணும், இப்படி வந்திருந்தா தான் முதலாவது வந்திக்கு. ஆனா அதுக்குள்ள இல்ல, அப்ப அதனால ரெண்டாவது சரி. ஏனெண்டா எல்லாம் ஒரே நெட். அடுத்தது 32க்கு பாப்போம் என்ன வரும். முப்பத்தி ரெண்டுக்கு இது பெரியது, சரியா, இந்த அரைக்கிறது.
அப்ப இது எது வரும்னு சொன்னா ரெண்டாவது தான் வரும். ஏன் என்று கேட்டா இது இந்த இருக்கிறது, இது ஒரே நீட்டுன்னு சொன்னா ரெண்டும் அதே தான் வரப்போகுது. இந்த இருக்கிற கைப்பிடிக்கு இந்த இருக்கிறது வரும். இதுக்கு எப்படி வரும் என்று கேட்டா இப்படி வந்து அதுக்குள்ள சின்ன இந்த இருக்கிற சின்னது இங்கால வந்து கைப்பிடி இப்படின்ட்டு வரும். இது ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் வரும். அடுத்தது நாங்க அம்புக்குறி காட்டும் திசை பார்க்கும்போது அம்புக்குறி காட்டுன்ற இங்க ஆள இது முக்கியமா வாரது எங்களுக்கு. நாங்க இங்க இருந்து பார்த்தா எங்களுக்கு எப்படி விளங்க மேல இருந்து இல்ல. இந்த கேள்வியில நாங்க பார்க்கக்குள்ள அம்புக்குறி காட்டுற திசை இங்க இருந்து பார்த்தா இங்கதான் அம்புக்குறி காட்டுது. என்ன ஆன்சர் கிடைக்கும்? எத்தனையாவது டெவினேஷ் என்ன வரும் ஆன்சர்? என்ன வரும்? இங்க இருந்து பார்க்கார் ஒரு ஆள், அவருக்கு பார்த்தாரண்டா இந்த மறைஞ்சிட்டு கிடக்கிறது விளங்கும் அவருக்கு இல்லை, இந்த துண்டு மட்டும்தான் அவருக்கு விளங்கும். சரியா? அப்ப எது என்று சொன்னா முதலாவது தான் ஆன்சர் அறிக்கை. அடுத்தது இதை பாருங்க 37வது எது வரும் ஆன்சர்? 37க்கு கட்டாயம் இது ஒரு எக்ஸாம்களில வந்து சரியா? என்ன மாதிரி ஆன்சர் வரும்? 1 2 3 2 விட வருது எப்படி தெரியுமா? இப்படி ஏணிப்படி இருக்கு. சரியா? ஏணிப்படி இப்படி இருக்கு. ஒரு ஆளை இங்க விட்டு பார்த்தா இங்க நின்று இங்க பார்க்காரு. சரிதானே? இங்க நின்று இங்க பார்க்காரு. நீங்களே இப்ப பாக்குற மாதிரி ஸ்கூல்ல மாடிப்படியை பாக்குற மாதிரி நினைச்சு பாரு. மனசால நினைங்க, எப்படி நினைக்கும்? நினைச்சாச்சா? நினைச்சிட்டீங்க. ரைட். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு உங்களோட மாடிப்படி இப்படி ஒரு பெருசா ரெண்டு பார்க்கக்குள்ள விளங்கு. சரியா? இது விளங்கு. போக 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 இதே அளவு இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே அளவு கண்ணுக்கு நீட்டுக்கு இது வரும். போக 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 அதே அளவு வருமா, அல்லது கொஞ்சம் 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 அளவு குறைஞ்சிட்டே வருமா? குறைஞ்சிட்டு வருமாட்டாங்க. வைத்துங்க, நாங்க தூர் அப்படியே அண்ணாந்து பார்க்கக்குள்ள சரியா இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்ச 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 மாதிரி தான் போகும். அப்படித்தானே? மாடிப்படி எப்படி வரும்? இப்படின்ட்டு வந்தா இப்படி செஞ்சா இது கொஞ்சம் இது வரும், அடுத்தது இப்படி வரும், அடுத்தது இப்படி வரும், அடுத்தது இதை விட இப்படி வரும், அடுத்தது இப்படி வரும், அடுத்தது இப்படி வரும், அடுத்தது இப்படி கொஞ்சம் நெருங்கி 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 மாதிரி முன்னுக்கு வந்து நல்ல பெருசு மாதிரிக்கும் போ 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 சின்னதாகும். அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க சரியா இத பாருங்க. இத பார்க்கக்குள்ள இந்த ஆரோக்கியத்தை பார்க்கல அவரு இவடத்தை நின்று பார்க்காரு. சரியா? இவடத்தை நின்று அவரை பார்க்காரு. பார்க்கக்குள்ள சரியா இதுதான் அவருக்கு முழுசு அவலங்கம். அங்கால கொஞ்சம் 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 இதெல்லாம் அண்ணாந்து பாக்குறதுக்கு வரும். சரியா? அண்ணாந்து பாக்குறதுக்கு வரும். அப்ப இவருக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போதுண்டா? ரெண்டாவது தான் சரி. மூணாவது எல்லாம் ஒரே அளவு மாதிரி காட்டப்பட்டு, அதான் மூணாவது வராது. அடுத்ததுக்கு
முன்னால இருந்து பார்க்கக்குள்ள இங்க இருந்து பார்க்காரு. எப்படி ஆன்சர்? முன்னால இங்க இருந்து பார்க்காரு. எப்படி வருமா ஆன்சர்? 1 2. அடுத்தது இது எந்த உருவ? முன்னால இருந்து பார்க்காரு. இத வந்து முன்னால இருந்து பார்க்காரு. இது வரும். இதுக்கு முன்னால இருந்து பார்க்கக்குள்ள இந்த ஆன்சர். அடுத்தது இந்த உருவம் முன்னால இருந்து பார்க்காரு. எப்படி விளங்க? அடுத்த நின்று பார்க்காருண்டா அவருக்கு வந்து சரியா இது விளங்க. இது இது ஒன்றுதானே என்று சொன்னா இத வேற வேறையா வச்சிருக்கணும். ரெண்டையும் தள்ளி இது ரெண்டையும் ஒட்டி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒட்டி இருந்தா இது இப்படித்தான் வரும். விலக்கி விலக்கி வச்சிருந்தா தான் இது இப்படி வரும். அடுத்த விஷயம் வந்து சரியா அந்த பாடத்துல அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த எழுத்தை தூக்கி வைக்கிறேன். ஒரு மெழுகு இதுக்கு மேல இன்னொன்றுக்கு மேல இன்னொன்றை தூக்கி வைக்கிறேன். சரியா இது நல்ல லேஷ். இது எப்படி என்று சொல்லி சொன்னா நாங்க நினைச்சு பார்க்கணும். முதலாவது மட்டும் கீறி விளங்கப்படுத்தி காட்டுறேன். சரியா முதலாவது தெரியாதாக்களுக்கு கீறி விளங்கப்படுத்தி காட்டுறேன். இந்த இருக்கிற 1 இந்த இருக்குது 1. அடுத்தது என்ன? 2 இப்படி என்று வந்திக்குது. அடுத்தது இப்படி என்று வந்திக்குது. அடுத்தது இப்படிட்டு வந்து இப்படிட்டு வந்தி. அடுத்தது வந்து இத வந்து இப்படி வந்து வந்திக்கு. அடுத்தது இப்படி என்று வந்திக்கு. அடுத்தது இப்படி இப்படி என்று வந்திக்கு. சரி இப்ப இந்த கேள்விகள் வந்தா நிறைய பேர் செய்வீங்க. சரியா இதை என்ன செய்யறேன்? இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து இதுல வைக்கிறேன். சரியா இந்த ஆன்சர் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த மாதிரி வந்திருக்குது. சரியா இது இவ்வளவத்தையும் கொண்டு போய் இதுல வைக்கிற. இப்ப அதே அளவுல வரும். அவ்வளவுத்தையும் தூக்கி கொண்டு வந்து வச்சா இந்த அரைக்கிறது வச்சா இப்படி வருது. சரியா இந்த அரைக்கிறது தூக்கி கொண்டு வந்து இதுக்கு மேல வச்சா இப்படி. இந்த அரைக்கிறது இப்படி. சரியா இந்த அரைக்கிறது இது அப்படியே தூக்கிட்டு வரக்குள்ள இப்படி. இந்த அரைக்கிற ரெண்டையும் தூக்கிட்டு வந்தா இப்படி. அப்ப எப்படி வரும் ஆன்சர்? த என்று வரும். சரியா இங்க அதே இது வாரது அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சா என்ன மாதிரி வரும்? அநேகமா இலக்கங்கள்ல வரும். நிறைய கேள்வி வந்திருக்கு. சரியா இலக்கங்கள்ல வார அதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வரும்? முதலாவதுக்கு சரியா இந்த அறைக்கு தானே அளவு நடுவுக்கு இருக்குது. அப்ப அந்த நடுவுக்கு ஒருத்தக்கு வருவோம். அடுத்த இந்த கோடு இந்தாக்க வருவோம். இந்த அறைக்கிற 2 கோடு இந்தாக்க வருவோம். அப்ப தேண்டு வருது. என்னவா வருதுன்னா த. அடுத்தது சரியா இத அப்படியே கொண்டு வச்சா அப்ப நான் இந்த அரைக்கிறத கொண்டு போய் சரியா ஒரு கோடு இருக்கு இதுல கேறுறேன். இது வந்து தொங்கல்ல இருக்குது. சரியா இந்த கோடு. அப்ப இது எந்த நடுவுக்கு கேறுறேன். அடுத்தது இந்த கோடு இத வந்து இந்த கேறுறேன். இந்த அரைக்கிறத இப்படி கேறுறேன். அப்ப என்ன வருது? எல்இடி என்று வருகிறது. 3வது. சரியா அடுத்தது இந்த அரைக்கிற 2 இது இது. அடுத்தது இந்த 2 இது 2. அடுத்தது இது 2. அடுத்தது இது 2. அப்ப என்ன வருது? ஷப்பண்டு வருது. அதானே முதலாவது. அடுத்தது இந்த ஆகிறத பாருங்க. இது எச் இது 2. அடுத்தது நடுவு கொண்டு வந்தி. அடுத்தது இது 2. அடுத்தது இது. ரெண்டு வந்திருக்கு. இடையில ஒன்று மிஸ் ஆகிருக்குது. இവിടുത്തെ ഇതുകൊണ്ട് വരണം.
இப்படி வந்தா ஹவுஸ் அண்ட் ஸ்லிவர். ரைட், பாஸ் பேப்பர் வினா பாப்போம். கடந்த கால வினா 8 கேள்வி இருக்குது. 8 கேள்விக்கும் ஆன்சர் எடுப்போம். முதலாவது எல்லாரும் ஆன்சர் காட்டணும். அடைப்புக்குள் இருக்கும் இரு கோலங்களையும் ஒன்றன் மீது ஒன்று வைக்கும் போது கிடைக்கும் ஒரு. எல்லாரும் ஆன்சர். ஒன்றுக்கு மேல ஒன்றை வச்சா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆயிஷா, ஹானி, ஆன்சர் என்ன வரும்? முதலாவது சார். முதலாவது சொல்ற அவ சொல்ற பிள்ளைங்கிறாக்கள். சரியா பாப்போம். முதலாவது இது 3 இருக்குது. அந்த 3ஐயும் சரியா. அடுத்தது இந்த 2 இடவிட்டு தானே இது. சரியா, ரைட். இந்த 2 அடுத்தது இந்த 3. அப்ப 806 வருகிறது. முதலாவது ஆன்சர். ஓகே, அவட ஆன்சர் சரி. அடுத்தது ஹயா, எத்தனையாவது ஆன்சர்? செய்யல என்று சொன்னா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. குயிக்கா செய்யாதாக்க குயிக்கா செஞ்சிடுங்க. மற்றாக்கள் செய்தாக்கள் ஆன்சர் காட்டலாம். மூணாவது சார். ஜெஸ்லின், ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. மூன்றாவதான் பாப்பம். இந்த அரைக்கிற கோடுக்கு சரியா, இந்த அரைக்கிற கோடு இது 2 கோடுக்கும் இந்த 2 கோடு இது ஒரு கோடு இப்படி இருக்கு. அப்ப HOT மூணாவது. ஓகே, ரைட். அடுத்தது நாங்க இப்ப பார்த்தது பின்வரும் எந்த பொருள் சோடிகளுக்கு மேலிருந்து பார்க்கும் போதோ சரியா இந்த மாதிரி தோணும் என்று கேட்காங்க. மேல இருந்து பார்க்கக்குள்ள எதுக்கு தோணும் என்று கேக்குது. சரியா, இந்த விட தந்த விடைக்கு இப்ப வந்து என்ன ஆன்சர் வரும் பாப்பா? எத்தனையாவது? இத நீங்க சரியா 2 பக்கமும் கைபிடின்னு சொல்லி எடுக்க வேணாம். இது தந்த விடைபடி 3 விடையும் வந்து நாங்க கைபிடி என்று சொல்லி எடுத்தா பாருங்க கொஞ்சம் பேரே குழப்பம். 3லையும் வந்து கைபிடி இருக்கிற மாதிரி இருக்குவா முதலாவது படம். அப்படித்தானே? முதலாவது படம் 3லையும் கைபிடி மாதிரி அப்படின்னு சொன்ன இந்த படத்துல எங்கேயாவது ஒரு இடத்தை இப்படி கைபிடி என்று தந்திரிக்கணும். ஆனா தரல. அப்ப அதனால இதை நாங்க கைப்பிடி என்று சொல்லி எடுக்க வேணாம். சரியா, இதை நீங்க ஒரு கைப்பிடி என்று சொல்லி நீங்க எடுக்க வேணாம். இது வந்து அந்த இதுக்கு மேல மூடுற ஒரு அலுமினியம் இது மாதிரி இருக்குது, சட்டி மாதிரி. விளங்குதா? எது இப்ப நீங்க ரைஸ் குக்கர் இருக்குதானே, ரைஸ் குக்கர் இருக்குதானே, ரைஸ் குக்கருக்கு சரியா இப்படி இருக்குன்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு மூடுற மாதிரி ஒரு மூடி ஒன்று இருக்கு. கண்டிக்கிறீங்களா? மூடுற மாதிரி ஒரு மூடி உண்டு. அந்த மூடி வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா சரியா கொஞ்சம் காட்டும். சரியா, அப்ப இதுக்கு எது வரும் ஆன்சர்? இது கைப்பிடி என்று நினைக்காம அது மூடி என்று சொல்லி நினைங்க. எத்தனையாவது வரும் ஆன்சர்? அப்ப இதுக்கு என்ன வருமான்னு சொன்னா 3வது வருமானம். ஏனென்றா இந்த அரைக்கிற பெரிய கைப்பிடிக்கு இந்த அரைக்குது. சரியா, உள்ளுக்கு இருக்கிற இந்த அரைக்கிற வட்டத்துக்கு இந்த அரைக்குது. அடுத்தது மேலரிக்கிறதுக்கு இந்த அரைக்குது. சரியா, இது என்ன அவ முதலாவது வராதான்னுச்சுன்னா இந்த வார தொங்கல் வந்து இங்க வரல, அதால இந்த பெருசா வரல. சரியா, அடுத்தது இந்த கை இதுக்கு வந்து கை மாறி இருக்குது. இந்த இது சரி. அப்ப இந்த அரைக்கிறது இது சரி, இதுதான் இந்த அரைக்கிறது. அடுத்தது இந்த இது
ஜொக்கு இந்த ஜொக்குக்கு வந்து பெருசா இருக்கும். அடுத்தது உள்ளுக்கு இருக்கிறது சின்னன். அப்ப இது வந்து கைப்பிடி, இது வந்து ஓகே. சரியா? அப்ப ஆன்சர் வந்து 3வது சரி. அடுத்த கேள்வி, இது கேள்வி பிள்ளை. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆன்சர் பிள்ளை. ஏன்னு சொல்லுங்க ஆபம். யாரு சொல்லுவீங்க? கேள்வி பிள்ளை. அப்படி இல்லைன்றாங்க கீறுப்பட்டது பிள்ளை. யாரு சொல்லுவீங்க? ஏன்னு ஓட்டு. பகா சொல்லுங்க. அதுக்கு கைப்பிடி இல்ல சார். வெரி குட். கைப்பிடிய காணல. சரியா? 3 படத்திலேயும் வந்து கைப்பிடி இருக்குது. ஆனா இங்க மேல தந்த படத்துல கைப்பிடி இல்ல. பாத்தீங்களா? இதுலயும் கைப்பிடி இருக்குது, இதுலயும் கைப்பிடி இருக்குது, இதுலயும் கைப்பிடி இருக்குது. சரியா? ஆனா இங்க வந்து ஒன்றுலயும் கைப்பிடி இல்ல. ஆகவே இந்த படம் பிள்ளை. சரியா? 5வது, இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5வதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? எல்லாம் ஒன்றுமா இதான் 5வது. என்ன ஆன்சர் சொன்னா 5வதுக்கு 2வது ஆன்சர். 5வதுக்கு 2வது ஆன்சர். ஏன் இப்படி என்று எல்லாருக்கும் டவுட் உண்டு வரும். சரியா? இதை நீங்க என்ன செய்யணுங்க சொன்னா, அந்த அறிக்கிற 1வது படத்தை போல வாரத்துக்கு இதை நீங்க மனசால நினைச்சு தூக்கி எழுப்பி பாக்குற மாதிரி பாருங்க. இந்த அறிக்கிறதுக்கு இத சரியா மத்த பக்கம் மாத்தி போடுற மாதிரி இதை நினைச்சு போட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து இந்த அரைக்கிறது வந்து எங்கால வரணும் என்று சொன்னா இங்கால வரணும். சரியா? இதை நீங்க இதை நிமித்துங்க. இதை இந்த ஐக்கியத்தை இப்படி நிமித்துங்க. நிமித்தினா என்ன நடக்கும்டா, இது இங்கால போகும். அப்படித்தானே? அப்ப ஒரு கோடு வார மாதிரி வந்து இங்கால இப்படி வார மாதிரி தான் இந்த படம் வரணும். சரியா? இதை நிமித்தி நீங்களா இங்கால வர மாதிரி இதை வந்து தலகளை மாத்தக்குள்ள இந்த அரைக்கிறது வந்து இங்கால வரணும். அப்படி வந்திருந்தா தான் ஆன்சர் சரி. அதால 1வது வராது. சரியா? 3வது, இந்த படத்துல 3வது இருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா இந்த அறைக்கு தானே இதுக்கு அவங்க கீறின படம் படி இங்கால சைட்ல வந்திருக்கிற மாதிரி இருக்கு இந்த படம். சரியா? இந்த சைட் இந்த அரைக்கிற படம் வந்து இங்க வெட்டையால இந்த சைட்ல கீறுப்பட்ட மாதிரி படம் தான் இந்த கீறுப்பட்டிருக்கிறது 3வது. அதால 3வதும் பிள்ளை. ஆகவே 2வது வந்து சரியா இருக்கு. அடுத்த கேள்வி, அடியில ஒரு ஆடியில பிம்பம் காட்சி தருகையில் அதே மாதிரி தெரியும் உருக்களும் இரு உருக்களும் எவை? நம்ம இது ஏற்கனவே எக்ஸாம் பேப்பர்ல நாங்க பார்த்திருக்கோம். ஒரே மாதிரி தெரிகிறது. எது வரும்? எல்லாருக்கும் காட்டுங்க. 6வது, கண்ணாடியில பார்த்தா அதே மாதிரி விளங்குமாம். இது போன கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் நடந்திருக்குது. அநேகமா உவமானம் அப்படி இல்லைன்னு சொன்னா பாஸ் பேப்பர் கடைசியில கிட்டத்துலதான் படிச்சேன். எது 1வது? ஏன் என்று சொன்னா இத கண்ணாடியில இந்த படத்தை கண்ணாடியில பார்த்தா இதே மாதிரி தான் விளங்கும். ஜஸ்லின் பாருங்க, இந்த அரைக்கிற படத்தை கண்ணாடியில பார்த்தா இப்படித்தான் வரும். இத பார்த்த கண்ணாடியில பார்த்தா இப்படித்தான் வரும். ஆனா இது பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாடியில பார்க்கக்குள்ள இப்படி வந்து இது இப்படி வரும், மாறும், திசை மாறும்.
இதுலயும் இது திசை மாறும், இதுவும் திசை மாறும். ஆகவே ரெண்டாவதும் வராது, மூணாவதும் வராது. ஜெஸ்லின் சொல்லுங்க. ஏழாவது இன்னைக்கு மாட்டுப்பட்டாவுல கண்ணால கிளாஸுக்கு காண்றல்ல இன்னைக்கு வந்தீங்க. சொல்லுங்க எத்தனையாவது விட ஏழாவதுக்கு? ஏழாவதுக்கு என்ன வருமா ஆன்சர்? பிரதீக்ஷா, அஸ்வந்தி, எத்தனையாவது? கண்ணாடியில பார்க்கக்குள்ள இது அப்படியே வரும். ஜஸ்ட் இன்னைக்கு ஆன்சர் வருவதில்லை. எத்தனையாவது? மூணாவது. இந்த பிய கண்ணாடியில பார்க்கக்குள்ள இந்த பி வந்து இப்படி வரும்பா, அப்படித்தானே? இந்த பி வந்து மாறி வரும், இப்படி வரும். அப்ப அதே மாதிரி வரல, மாறுது. எஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ் வந்து இப்படி வரும் கண்ணாடியில, அந்த எஸ் வந்து மாறுது. என் வந்து எப்படி வரும்னு சொன்னா இப்படி வாரது, என் வந்து சரியா இப்படி வரும், என்னும் மாறும். ஏ வந்து அதே மாதிரி தான், எச் அதே மாதிரி தான். அப்ப அதே மாதிரி வர்றது மூணாவது. அடுத்தது தரப்பட்டுள்ள சதுர கட்டவளையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரை செல்லும் போது நிலத்தி உள்ள கட்டங்களை தவிர்த்து செல்லுதல் வேண்டும். குறுகிய பாதையில் அவ்வாறு செல்லும் போது இடைவெளியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும்? அதாவது இந்த கேள்வி விளங்கினாக்கள் எனக்கு வழங்கப்படுத்த தெரியுமா? கேள்வி விளங்கினாக்கள் எனக்கு வழங்கப்படுத்த தெரியுமென்றார்கள் கைவித்தும். யாருக்காவது? வேற? ஆயிஷாக்கு விளங்கல, பைய கை அறக்கண்ணால பாக்குறாவு பின்னிக்கு இருந்து. எப்படித்தான் ஆயிஷா என்ன ஆன்சர் எடுத்திருக்கா பாத்திமான்னு சொல்லி போட்டு அறக்கண்ணால பாக்குறாவு. யாரு? ரித்திஷா சொல்ல போறீங்களோ, விளங்கப்படுத்த போறீங்களோ? இல்லையா? பஹா மட்டும் தான் கை வைத்துறா. இஜாஸும் கை வைத்துறாரு, விளங்கப்படுத்த போறாரு தொட்டு. ரைட், பாப்பம். தரப்பட்டுள்ள சதுர கட்டவளையில் எந்த ஆரிக்கிறது இல்ல, ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரை, இது ஆரம்பம் சரியா, இது இறுதி. இறுதி கட்டம் வரை செல்லும் போது நிலத்தி உள்ள கட்டங்களை தவிர்த்து செல்ல வேண்டும். அதாவது கலர் பண்ணின கட்டத்துக்குள்ள போகப்படா, ரைட்டா? அவ்வாறு தவிர்த்து செல்லவே வேண்டும். குறுகிய பாதையில் அவ்வாறு செல்லும் போது, அதாவது குறுகிய பாதைனா குறைஞ்ச தூரத்துக்குள்ள செல்லும் போது இடைவெளியில் எத்தனை கட்டங்களை கடந்து செல்ல நேரிடும்? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க சரியா, கட்டிக்காரங்களை பார்ப்போம். சொல்லுங்க, இத நாங்க போகக்கூடிய வழி எப்படி போகலாம்? யார் சொல்லுவீங்க? அதாவது இங்க இருந்து இங்க போகணும், எப்படி போகலாம்? ரைட்டா? ரைட். ஹாயா, சஞ்சய். ரைட், சஞ்சய் சொல்லுங்க, எப்படி போகலாம்? இப்படி ஒரு இது மேல போய் ஒரு இது மேல போய் இஞ்சால திரும்பணும். இஞ்சால திரும்பணும். இஞ்சால இடது கை பக்கம், இங்கால மத்த பக்கம் திரும்ப. ஓ ரைட், மத்த பக்கம் இப்படி திரும்பட்டாம். அப்படி திரும்பினா இப்படி திரும்பி
இப்படி திரும்பி அப்படி இப்படி போய் போறேன். மேல போய். சரி, அவர் சொல்றது ஓகே. இன்னொரு ஆள் சொல்ல போறாங்கிறார்கள், வேற எப்படி போகலாம்? எப்படி எப்படி போகலாம்? ரைட், இங்க ஒரு ஆள் சொல்றாரு, சரியா, இப்படி போகலாமன்றாரு. இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இப்படி போகலாமாங்க. சரியா, ரைட். இன்னொரு ஆள் சொல்ல போறாங்க, மாத்தி சொல்ல போறாங்க, அதே தானே. இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறேங்கிறார். ரைட், ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தாரு, சரியா. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறேன். இதுல கவனிச்சுங்கன்னு சொன்னா போற வழிகள்ல, சரியா, கேட்டது பாருங்க, அவ்வாறு செல்லும் போது இடைவெளியில் எத்தனை சதுர கட்டங்களை இது செய்யும்? குறைந்த, அதாவது குறுகிய பாதையில் செல்லும் போது, அதாவது குறுகிய பாதையில் செல்லும் போது இடைவெளியில, இடையில, அதாவது இது ஆரம்பம், இது முடிவு, இடையில வார சதுர கட்டங்கள் எத்தனை, இதான் கேட்கிறாங்க கேள்வி. சரியா, அப்ப இடையில வாரத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரோஸ் கலர், இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இங்கால பேர் வர போக்குள்ள வர்றது 11 வருது. இங்கால பாப்போம், இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்பவே 11 வந்துட்டு. சரியா, 12 13 14 15 வருது. அப்ப இங்கால ரெட் கலர்ல போனதுக்கு 15, கிரீன் கலர்ல போனதுக்கு என்னன்னு பாப்போம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, அதுவும் 15. அப்ப இங்க குறுகிய பாதையில போனது 11 இடைவெளியில உள்ளது. அடுத்தது 9வது, ஏ காட்டப்பட்டுள்ளவாறு வடிவத்தை மடித்து முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு வடிவத்தை பெற்று அதில் காட்டப்பட்டுள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டு ஆக்கப்பட்டது எனின் முக்கோணி துண்டுகள் எத்தனை கிடைக்கும்? இத வந்து இப்படி மடிக்காங்க, இப்படி மடிச்ச உடனே இப்படி என்று வரும், திருப்பி அதை இதால மடிக்காங்க, மடிச்சு போட்டு அந்த துண்டு தான் இது. இப்படியே மடிச்சுட்டாங்க. மடிச்சதுக்கு பிறகு எத்தனை வெட்டினா எத்தனை முக்கோணி வரும்? எல்லாரும் பாப்பங்க, ஆன்சரை காட்டுங்க. எத்தனை முக்கோணி வரும்? தான் காட்டணும். சரியா, இப்ப ஏற்கனவே இப்படி இருந்த விளங்குதா? ஆன்சர் வச்சுக்கொள்ளுங்க, என்ன எடுத்துட்டீங்க என்ன பாப்போம். ஏற்கனவே இப்படி இருந்தது இப்படி மடிக்கும். சரியா, இதை முறிந்த கோடு வழியில இதை இப்படி மடிக்காதான், மடிச்சாச்சு. மடிச்சா இப்படி ஒரு துண்டு கிடைக்கும், சரிதானே? இப்படி ஒரு துண்டு கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இத ரெண்டையும் எடுத்து இப்படி மடிக்காங்க. சரியா, இப்படி மடிச்சிட்டு அந்த மடிப்பு கோடு வழியா வெட்டுறாங்க. சரியா, வெட்டியாச்சு. இப்ப விரிச்சா எத்தனை முக்கோணி கிடைக்கும்? இப்ப வெட்டியாச்சு தானே. சரியா, வெட்டக்குள்ளேயே இந்த துண்டு இந்த துண்டு 2 துண்டு வெட்டே ஆகணும். இது விளங்கிச்சா?
ஏனடா ஏற்கனவே இது ரெண்டு ஏற்கனவே இதுதான் இருந்த இங்கால இருந்ததுக்கு வந்து மடிச்சாருன்னு இப்ப நான் இதால வெட்டுறேன்டா இங்கால வந்து இங்கால வந்து ரெண்டு துண்டு வர மாதிரி வரும் முக்கோடி துண்டு ரெண்டு துண்டு வரும் சரியா சரி இப்ப ஏற்கனவே இந்த மடிச்சொரு துண்டு உண்டிக்கலுவா இதால நான் வெட்டினியா இதால வெட்டினியா இதால வெட்டினிக்கிறேன் மடிச்சிருக்கேன் மடிச்சு வச்சிருக்கிறேன் சரியா அப்ப இத நான் இப்ப எப்படி இருக்கிறத விரிக்கிறேன்னு சொன்னா இப்படி ஒரு துண்டு வரும் சரியா இது ஒரு முக்கோணி துண்டு வரும் அப்ப இந்த ஒன்று இங்க ஏற்கனவே ரெண்டு மொத்தமா மூணு விளங்கிட்டா விளங்கினார்கள் விளங்கல்ல ரித்திஷாக்கு விளங்கல்ல விளங்கலையா இல்ல சார் இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சரியா கட்டாயம் பேப்பர் எடுத்து வச்சு செஞ்சு பார்க்கணும் விளங்காதாக்கள் நீங்கள் அவையை நீ கிரியேட் பண்ணணும் சரி நான் இப்ப சொல்றது விளங்கலைன்னு சொன்னா பேப்பர் ஒன்று எடுத்து வச்சு அத சரியா இதே மாதிரி படம் ஒன்றடைங்க இந்த படம் ஒன்றடைங்க எடுத்து போட்டு இது ரெண்டையும் மடிங்க மடிச்ச உடனே இதோட சேர்ந்து வரும் இதால மடிச்சு வரும் இப்படி வரும் தானே சரியா இந்த மாதிரி ஒரு துண்டு வரும் வருமா வராதா வரும் சரி இப்படி பாரு இப்ப இதால வெட்ட போறீங்க வெட்டினா இதுல ரெண்டு துண்டு வரும் இதால வெட்டினீங்களா இந்த முக்கோணி இதொண்டு இதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது சரியா அதொன்று ரெண்டு துண்டு இங்க ரெண்டு துண்டு வரும் ஆனா இந்த இருக்கிறது இப்ப மடிபட்டு தான் இருக்கு இப்ப நீங்க விரிச்ச உடனே இந்த இருக்கிற விரிச்சது இப்படி ஒன்று வரும் சரியா அப்ப இது முக்கோணி தனியொரு முக்கோணி துண்டு அப்ப இது ஒன்று இங்க ஏற்கனவே ரெண்டு மொத்தமா மூணு இது விளங்கலைன்னு சொன்னா சரியா நீங்க செஞ்சு பார்க்கணும் ஓகே அப்ப கிளாஸ் முடிப்போம் 7:40 சரியா நாளே கிளாஸ்ல வந்து 14வது திறன் சரியா இதுல பெருசா ஒன்றுமில்ல தரவுகளை பின்பற்றுறதான் இதுக்கு பதிலா சரியா ஒரு டியூட் ஏற்கனவே உங்களுக்கு 14வது திறன் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வாராக்கள் ஆரம்பிக்கிறாங்க நைட் கிளாஸ்ல வாராக்கள் அதுல 14வது திறன் ஒன்று இருக்குது கண்டிங்களா அதுல 40 வினா இருக்கு இதுல வினா இல்ல சரியா தகவலை இது செய்யறது சரி இல்லாதாக்களுக்கு அந்த டியூட்டர் நான் அனுப்பி விடுறேன் சரியா அந்த 14வது திறன்ட டியூட்டர் நான் அனுப்பி விடுறேன் இல்லாதாக்களுக்கு சரி ஏழுமானாக்கள் அந்த டியூட்டர் அனுப்புறேன் அதை செய்து பாருங்க சரியா